Welcome back to Study Care YouTube channel. This is Indumadi. Tamilnadu medical selection kana UG medical first round kana counseling process start ஆயிடுச்சு. So அதுக்கான registration and payment, choice filling, choice locking இன்னையில இருந்து enable ஆயிடுச்சு. 30th July 2025ல இருந்து 4th July 2025 வரைக்கும் இது enable ஆ இருக்க போகுது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து official website tnmedicalselection.net official websiteல நம்ம இருக்கோம். சரிங்களா? TN Medical selection.net official website. So government quota management quota MBBS BDS admissions application போடுற students registration பண்ணக்கூடிய students எல்லாருமே visit பண்ண வேண்டிய website. சரிங்களா? So இந்த வெப்சைட்ல வந்து UG courses இருக்கு இல்லீங்களா? So UG courses அதுல வந்து கிளிக் பண்ணிட்டு MBBS BDS கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். So இந்த பேஜ்ல வந்து click here for online counseling of MBBS BDS course government management quota including minority NRI quota session 2025 இருக்கு இல்லீங்களா? So இந்த லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ண போறோம். சரிங்களா? So கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து MBBS BDS government management including minority and NRI quota இருக்கு இல்லீங்களா? இதுல click here to login நம்ம கொடுக்க போறோம். கொடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா உங்களுக்கு வந்து லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், அதே போல பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க வந்து ரீசெட் பண்ணணும். புது பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு உள்ள சைன்இன் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணணும். சரிங்களா? இந்த டைம் மட்டும் ஒன்ஸ் நீங்க ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாய்ஸ் லாக்கிங் முடியற வரைக்கும், அதுக்கப்புறம் ரிசல்ட் பாக்குற வரைக்கும், இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் அதே பாஸ்வேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் லாகின் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் சைன்இன் பண்ணுங்க. ஸோ சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணாத கேண்டிடேட் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான பேமெண்ட் போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். ஸோ அதுல வந்து பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மட்டும் ஆப் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தா 500 ரூபாய் பே பண்ணும். இல்ல எனக்கு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா தேவைப்படுதுன்னா 500 ரூபாய் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் 30,000 பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் அப்ளை பண்ணணும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1000 rupees கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 lakh rupee கட்டணும். சரிங்களா? இல்ல எனக்கு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட கவர்மெண்ட் கோட்டாவும் வேணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் வேணும், பியோர் கவர்மெண்ட் காலேஜஸும் நான் சாய்ஸஸ்ல நான் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து 1500 கட்டணும். அது இல்லாம 1,30,000 rupees கட்டிட்டு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஸ்கிரீன் இப்படிதான் இருக்கும். உங்களோட டீடைல் அப்ளிகேஷன் நம்பர்லாம் அந்த சைடு உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல இருக்கும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் டு ஆட் ஆர் எடிட் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? விருப்ப இடங்களை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் ஆட் எனி நம்பர் ஆஃப் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் ஆஸ் சாய்ஸஸ் இன் ஆர்டர் ஆஃப் யுவர் ப்ரிஃபரன்சஸ். ஸோ நிறைய பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட் இதுவா தான் இருக்கு. சூஸியா வந்து கோர்சஸோ இல்ல காலேஜஸோ சூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு சாய்ஸஸ் டிஸ்பிளேல இருக்கோ எல்லா சாய்ஸஸுமே கூட நீங்க ஆட் பண்றதா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்ல வந்து நீங்க அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். இன்னொன்னு டவுட் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்ல 500 rupees கட்டின அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து எப்படி நமக்கு போர்ட்டல் ஓபன் ஆகும், எனக்கு வந்து பியோர் கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்குமா, பிரைவேட் காலேஜஸ்னா எனக்கு வந்து ஓபன் ஆகாதா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க 30,000 rupees நீங்க போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பியோர் கவர்மெண்ட்டும் காட்டும், அதே போல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய சீட்ஸும் காட்டும், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸும் காட்டும். சரிங்களா? அதே போல ஆஸ் பர் யுவர் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி பேசிஸ் த சீட் வேக்கன்ட் சீட்ஸ் இன் காலேஜஸ் வில் பி அலாட்டட். வேற என்ன ரீசனுமே இல்ல, ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி பேசிஸ்ல மட்டும்தான் உங்களோட ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் பேஸ் பண்ணி சீட்ஸ் வந்து அவங்க ஃபில் பண்ண போறாங்க. If the seats are not vacant in college on your first preference, as per the subsequent preferences, first choice பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸஸ்ல உங்களோட மார்க்குக்கு உங்க ரேங்க்கு சீட் அலாட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அலாட் ஆகும். அப்படி இல்லைன்னா அடுத்த சப்சிக்வெண்ட் சாய்ஸஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் பேஸ் பண்ணி பாசிபிலிட்டி பார்த்துட்டு வரும். சரிங்களா? இப்படிதான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் ஆகும். இஃப் சீட்ஸ் நாட் பிரசன்ட் ஆன் யோர் all college preferences, the college seats for admissions will not be
அவாய்டட். சரிங்களா? சப்போஸ் உங்களால சஃபிஷியன்ட் மார்க் ஒரு ரேங்க் இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் நடக்காது. இந்த மாதிரி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கடைசியா ஐ ஹவ் ரீட் ஆல் த அபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கிளிக் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ணோம். கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சாய்ஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? சாய்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆக இருக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேண்டிடேட் கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செலக்ஷன்லயும் என்னென்ன சாய்ஸஸ் வரப்போகுது அப்படின்றத நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க நீங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க தேவைப்பட்டா ஃபில்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 36+1 37 காலேஜஸும் காட்டும். பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்டா இருந்தா எப்படி காட்டும், மைனாரிட்டி ஸ்டூடெண்டா இருந்தா ஒரு மாதிரி காட்டும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மைனாரிட்டிலுமே வந்து தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். அதே போல கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், மலையாள மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சாய்ஸஸ் வந்து அவங்களோட கேட்டகரியை பொறுத்து மாறும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்ல பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர்டர்ல நீங்க காலேஜஸ் வேணும்னாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல கேட்டகரி இருக்கு. கேட்டகரியில வந்து எனக்கு கவர்மெண்ட் கோட்டா சாய்ஸஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் பண்றேன், அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சாய்ஸஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சாய்ஸஸ் மட்டும் காட்டும். சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டா சாய்ஸஸ்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் இல்ல, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா, பிரைவேட் டென்டல் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா. சரிங்களா? இது எல்லா சீட்ஸுமே காட்டும். ஓகே. அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல இப்ப நீங்க பாப்பீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே போல பிரைவேட் டென்டல் காலேஜஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டா லைனா காட்டும். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கோர்ஸ் செலக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு சீட்ஸ்ல. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா MQ MBBS SF காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. MQ MBBS SF காலேஜஸ் அப்படிங்கும் போது பிரைவேட் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த SF சீட்ஸ் இருக்கு. அதே போல MQ MBBS பிரைவேட் இது வந்து யூனிவர்சிட்டிஸோடது. சரிங்களா? அதே போல பிரைவேட் காலேஜஸ் BDS, அதே போல இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. சரிங்களா? இப்போ MQ MBBS அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு டிஸ்பிளே ஆறது பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ் அதுல இருக்கக்கூடிய MBBS சீட்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டும். மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு காலேஜஸ்லயும் எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்ற டிஸ்பிளே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க MQ MBBS. ஓகேங்களா? அதே போல MQ MBBS பிரைவேட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இப்போ வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய MBBS சீட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிருக்கு. 4 யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா? அதோட சீட்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல இருக்கு. அடுத்தது இப்ப நான் பாக்குறேன். சரிங்களா? இப்போ எனக்கு MQ BDS பிரைவேட் டென்டல் காலேஜஸோட BDS மட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இங்க காட்டும் இப்போ உங்களுக்கு. சரிங்களா? BDS மட்டும் இதுல காட்டும். ஓகே. அடுத்தது வந்து GQ MBBS. சரிங்களா? சோ GQ MBBS இப்போ டேட்டா எதுவும் அவைலபிளா இல்ல. ஓகே. ஏன்னா இங்க நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா சூஸ் பண்ணிருக்கோம். இங்க நான் கவர்மெண்ட் கோட்டா நான் சூஸ் பண்ணனா GQ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். சரிங்களா? GQ MBBS பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதே போல இங்க வந்து GQ MBBS கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்திருக்கீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற ஆப்ஷனை நம்ம கொடுக்குற ஃபில்டரை பொறுத்து உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து மாறும். இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் MBBS BDS கன்ஃபியூஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணிருப்பீங்க. இங்க வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து BDSம் நீங்க ஆப்ஷன் நீங்க தரீங்க. ஓகேங்களா? அது நல்ல விஷயம்னா சேஃப்டி பர்பஸ்க்காக தரீங்க. ஆனா என்ன ரீசன்காகவும் நான் BDS படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நான் படிச்சா MBBS தான் படிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்க ஆப்ஷன்ல BDS வைக்காதீங்க. அது எதுக்காக சொல்றேன்னா உங்க சேஃப்டிக்காக ஒரு ரீசன் மட்டும் கிடையாது. நிஜமாலுமே BDS சீட்டாவது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தெரியாம பின்னாடி எல்லா சாய்ஸும் வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு நீங்க BDS போட்டுருவீங்க. உங்களுக்கு சப்போஸ் MBBS அலாட்டே ஆகல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட BDS சீட் அலாட் ஆயிரும். அந்த சீட்டை நீங்க எடுக்கவும் மாட்டீங்க, ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்து வெளியில வந்துருவீங்க. ஆனா அந்த டைம்ல
பிடிஎஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது டிசப்பாயின்மெண்டா இருக்கும். சரிங்களா? சோ தயவு செஞ்சு கிடைச்சா பாத்துக்கலாம், பிடிஎஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு உங்க சாய்ஸஸ்ல பிடிஎஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல நான் எந்த ரீசனுக்காகவும் நான் வந்து பிடிஎஸ் படிக்க மாட்டேன், படிச்சா எம்பிபிஎஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க சாய்ஸஸ்ல பிடிஎஸ் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அது உங்களுக்கு வந்து நான் ஒரு ரெக்வஸ்டாவே நான் தரேன். சரிங்களா? ஃபைன். இப்போ நான் ஃபில்டர் எல்லாமே நான் எடுத்து விட்டுறேன். சரிங்களா? ஓகே. சோ மொத்தமா இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 123 சாய்ஸஸ் காட்டுது. பாத்தீங்களா? 123 சாய்ஸஸ். அதாவது பியோர் கவர்மெண்டோடது எம்கியூ, ஜிகியூ, ஓகேங்களா? மொத்த சீட்டு எம்பிபிஎஸ் சீட்ஸும் காட்டுது, பிடிஎஸ் சீட்ஸும் காட்டுது. மொத்தமா நமக்கு 123 சாய்ஸஸ் வந்து இங்க காட்டுது. இவங்க வந்து ஒரு நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட். நான் மைனாரிட்டிக்கு காட்டக்கூடிய நம்பர் ஆஃப் சாய்ஸஸும் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டக்கூடிய நம்பர் ஆஃப் சாய்ஸஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு பேசிக்கான புரிதல். ஓகே ஃபைன். சோ இப்ப சாய்ஸஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்றத இப்ப பாத்துடலாம். சோ எனக்கு வந்து இது வந்து ஒரு சீக்வன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் அ சாய்ஸ் ஆர்டர். இது நீங்க உங்களோட சாய்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி அப் டவுன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட எம்எம்சி நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? சோ நீங்க எம்எம்சி ஆட் பண்றீங்களான்னு கேக்குது. எஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டனால தேவைப்பட்டா ரிமூவ் பண்றதுக்கு ஒன்னான ஆப்ஷன் ப்ரொவிஷனிங் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து நான் ஸ்டாண்டிங் ஆட் பண்றேன், கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. சோ 2 சாய்ஸஸ் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். டோட்டல் சாய்ஸஸ் 123. அதுல 2 சாய்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் நான் ஆட் பண்றேன். எஸ். சோ தேர்ட் சாய்ஸஸ் ஆட் ஆயிடுச்சு. அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆட் பண்றேன். எஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எவ்வளவு சாய்ஸஸ் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ எல்லா சாய்ஸஸும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோட டோட்டல் சீட், அதே போல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 36, 22 பிளஸ் ஒரு 4 எல்லா ஆப்ஷனும் எம்பிபிஎஸ்க்கு காட்டும். ஓகேங்களா? அப்கோர்ஸ் இதுல நம்ம ஃபில்டர் போடாதனால பிடிஎஸும் சேர்ந்து காட்டும். உங்களுக்கு எனக்கு பிடிஎஸ் வேண்டாம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிருங்க. சரிங்களா? என்ன சாய்ஸஸ் வேணும்ன்றத இங்க ஃபில்டர் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்டகரியில காலேஜஸ் சூஸ் பண்றோம் அப்படின்றது தெளிவா உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிடும். ஓகேங்களா? தேவைப்பட்டா ஃபில்டர் யூஸ் பண்ணுங்க. ஃபில்டர் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா 1 by 1 நீங்க யூஸ் பண்ணி பாக்குறது பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஃபைன். சோ இந்த மாதிரி இப்போ பிரைவேட் காலேஜஸ் நான் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் ஆட் பண்றேன். பிளஸ் வந்து செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு இப்ப நான் டார்கெட் பண்றேன். சரிங்களா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நான் டார்கெட் பண்றேன். சோ இங்க வரைக்கும் உங்களுக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் காலேஜஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்தது வந்து இப்ப எனக்கு காட்டுறது வந்து திருச்சி எஸ்ஆர்எம் காட்டுது. சரிங்களா? திருச்சி எஸ்ஆர்எம் என்ன கேட்டகரியில காட்டுதுன்னா கவர்மெண்ட் கோட்டால காட்டுது. சோ நான் இதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நான் ஆட் பண்றேன், கன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? அடுத்து கற்பக விநாயகர் காட்டுது, ஆட் பண்றேன், கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. அடுத்தது எனக்கு ஓகே இது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். இதுவும் பாத்துக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு டிஸ்பிளேல பாருங்க கவர்மெண்ட் கோட்டால மேனேஜ்மெண்ட் கோட்டால ரெண்டுமே காட்டுது. ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கவர்மெண்ட் கோட்டா ஆர்டர்ல நீங்க போடுறீங்களா இல்ல கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர்டர்ல ஷஃபிள்டு போடுறீங்களா அப்படின்றது பாத்துக்கோங்க. ரெண்டுக்கும் ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது இப்ப கவர்மெண்ட் கோட்டா மட்டும் சூஸ் பண்றேன். அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் பார்க்கல. ஓகே. இது கொஞ்சம் ஈஸி பண்றதுக்கு தான் அந்த ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? அதே போல பிஹெச்டியில் பாருங்க ரெண்டுமே காட்டுது. கவர்மெண்ட் கோட்டாவும் காட்டுது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் காட்டுது. நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நான் சாய்ஸஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டே போறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டே போறேன். ஃபைன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒரு நான் 7 சாய்ஸஸ் மட்டும் நான் இப்போ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி எனக்கு வந்து பிடிஎஃப் ஒன்று ஜென்ரேட் ஆகும். சோ நான் ஒர்க் அவுட் பண்ண சாய்ஸஸை வந்து நான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ன மாதிரி நான் சாய்ஸஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், இது கரெக்டா இல்லையா, எம்பிபிஎஸ் தான் போட்டிருக்கா இல்ல பிடிஎஸ் தான் மாத்தி போட்டிருக்கா, கவர்மெண்ட் கோட்டால போட்டிருக்கா மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டிருக்கா அப்படின்ற தெளிவா நீங்க வந்து இந்த சாய்ஸஸ் வந்து நீங்க பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஃபைன். சோ அடுத்தது இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்ஸஸ் உங்களால மாத்த முடியாது. ஓகேங்களா? இட் இஸ் ஜஸ்ட் லைக் லாக்கிங். இது லாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓடிபி கேட்கும். ஓகேங்களா? நீங்க ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு உங்க ஓடிபி வரும். ஒன்ஸ் நீங்க அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாய்ஸஸ் வந்து லாக் ஆயிடும். இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும்
சாய்ஸஸை நீங்க மாத்த முடியாது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன். ஸோ இதுல வந்து செய்யக்கூடிய தப்பு, கூடாத தப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சாய்ஸ் லாக் பண்ற விஷயத்தெல்லாம் அறிபறியா பண்ணி பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. அதே போல சீக்வன்சிங் வந்து லிமிடெட் சாய்ஸஸ் வச்சு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. என்னோட மார்க்குக்கு என்னோட ரேங்க்கு இந்த காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஓவர் கான்பிடன்ஸும் வேண்டாம். சரிங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஓவர் கான்பிடன்ஸும் வேண்டாம். சாய்ஸஸை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட அட்வைஸ் கேளுங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா இருந்திருக்கலாம். பட் டெஃபினட்டா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு தேவையான ஒரு சில டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம ஸ்டடி கேர் யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில் தொடர்ச்சியா நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனுக்கு உங்களுக்கு வரும். உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங் ரிலேட்டடா, சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கைடன்ஸ் தேவை, சப்போர்ட் தேவை அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.